நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் எல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். சுபகிருது வருடம் மார்கழி மாத பலன்கள். மாதங்களில் நான் மார்கழி என்று கீதையிலே கண்ணன் சொல்லியதாக சொல்வார்கள். பொதுவாக இந்த மாதத்திலே மணக்கோலம் காண வேண்டிய மங்கையர்கள் எல்லாம் மாக்கோலம் போடுகின்ற நேரம். அதிலே மஞ்சள் வண்ண பூ வைத்து திருப்பாவை திருவம்பாவை பாடும் புனிதமான மாதம் இந்த மாதம். அப்படிப்பட்ட மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றன என்பதை நீங்கள் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். மாத பலன் அறிவதற்கு முன்னால் கிரகங்களுடைய சேர்க்கை அல்லது பார்வை எப்படி இருக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மீனத்தில் சஞ்சரிக்கும் குருவினுடைய பார்வை கடகராசியில் பதிகின்றது, கன்னிராசியில் பதிகின்றது, விருச்சிக ராசியில் பதிகின்றது. வக்ர நிவர்த்தியான குருவின் பார்வை பதிவதனாலே நீங்கள் அக்கறை எடுக்காத காரியத்தில் கூட உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்கும் ராசிகளாக இந்த 3 ராசிகளும் விளங்குகின்றன. அதே நேரத்தில் மார்கழி 3ஆம் தேதி புதன் வக்ரம் பெறுகின்றார். தனுசு ராசியிலே வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். அதற்கு பின்னாலே மார்கழி 24ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக செவ்வாய் இந்த ஆண்டு முழுவதும் வக்ரமாவதும் நிவர்த்தியாவதும் சனியை பார்ப்பதும் இப்படி வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மார்கழி 29ஆம் தேதி ரிஷபத்திற்கு வந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். இவையெல்லாம் பொது பலன்கள் தான். பொது பலன்கள் என்பதனாலே அவரவர்களுடைய திசாபத்துக்கு ஏற்ப அந்த பலன்கள் மாறுபடலாம். நல்ல யோக திசை நடப்பவர்களுக்கு யோகமான நேரம். மற்றவர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் என்ன செய்யலாம் என்றால், அப்படி மாறுபட்ட திசைகள் நடப்பவர்கள் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் அவர்களுக்கு கிடைக்காது. மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம், பொருளாதாரத்திலே பற்றாக்குறைகள் ஏற்படலாம். எனவே அவர்களெல்லாம் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். பொதுவாகவே கிரகங்களின் சுழற்சி தான் மனித வாழ்க்கையின் வளர்ச்சியை கூட்டுகிறது என்று ஒரு நம்பிக்கை வந்துவிட்டதனால் தான் இப்பொழுது நாம் இந்த ஜாதகத்திலே அதிக நம்பிக்கை வைக்கின்றோம். வலதுகை இடதுகை நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருகின்ற பொழுது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கின்றது. அதை தெய்வத்தின் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். யோக திசை நடப்பவர்கள் கவலைப்பட வேண்டாம். அல்லாதவர்கள் எல்லாம் யோக பலம் பெற்ற நாளிலே உங்கள் ஜாதகத்திற்கு அனுகூலமான நேரத்தில் யோக பலம் பெற்ற நாளிலே உங்களுக்கு பொருத்தமான அனுகூலமான ஸ்தலங்களுக்கு சென்று முறையான வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். தனவரவும் திருப்திகரமாக இருக்கும். பொதுவாக இந்த மாதத்திலே சிறப்பு நாட்கள் என்னென்ன என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மார்கழி 1 தேதி அன்றைக்கு மகாதேவ அஷ்டமி வருகின்றது. அன்று இறைவன் படியிழந்த திருநாள். அன்று தினம் இறைவன் படியிழந்த நாள் என்பதனாலே ஆலயத்திற்கு சென்று நாம் வழிபட்டு வர வேண்டும். அதற்கு பிறகு நாம் இல்லத்திலிருந்து கூட ஒரு சிறு அளவிலே ஏதேனும் ஒரு ஸ்பூன் அளவிற்கு அரிசியை கொண்டு சென்று இறைவன் சன்னதியில் வைத்து வழிபட்டு வந்து நம்முடைய முத்த அரிசியில் அதை கலந்து நாம் வைத்துக்கொண்டு நாம் வாழ்க்கையிலே அதை தினந்தோறும் உணவுக்காக எடுத்துக்கொண்டால் இந்த நம் வாழ்க்கையில் கிடைப்பதிலே எந்த அரிதும் நமக்கு வராது. பொதுவாக உணவு பஞ்சம் என்பது ஏற்படாது. அதற்காகத்தான் இறைவன் படியிழந்த திருநாள் என்று வைத்திருக்கின்றார்கள். அப்படி இறைவன் படியிழந்த லீலை நடக்கின்ற மார்கழி 1 தேதி அன்று அனைவரும் அவசியம் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவாலயத்தில் உள்ள தெய்வத்தின் முன்னாலே நீங்கள் நின்று வழிபாடு செய்ய வேண்டும். சில ஆலயங்களிலே அங்குள்ள அரிசிகளை எல்லாம் அவர்கள் வைத்து வணங்குவார்கள். அதேபோல் நாமும் நம் இல்லத்திலிருந்து அரிசி கொண்டு போய் வைத்து ஒரு சிறு அளவு ஒரு ஸ்பூன் அளவிற்கு வைத்து வழிபட்டு வந்து அதை நம்முடைய மொத்த அளவிலே சேர்த்து கொண்டு நாம் வழிபாடுகள் மேற்கொண்ட பின்னாலே அதை உணவிலே சேர்த்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் மார்கழி 8ஆம் தேதி அன்றைக்கு அனுமன் ஜெயந்தி வருகின்றது. ராமதூதனாக விளங்கும் அனுமன் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர். அன்று தினம் மிகச் சிறப்பாக ஆலயங்களெல்லாம் வழிபாடுகள் நடைபெறும். அபிஷேக ஆராதனைகள் அனுமனுக்கு நடைபெறும். அன்று அனுமனை வழிபட்டால் நம்முடைய ஆற்றல் பெருகும், உடலில் உள்ள தொல்லைகள் எல்லாம் அகலும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் காரியங்கள் விரைவாக நடப்பதற்கு காற்றின் மைந்தனாக விளங்கும் அனுமனை வழிபட உகந்த நாளாக மார்கழி 8 அமைகின்றது. மார்கழி 13 பிள்ளையார் நோன்பு, சஷ்டியும் சதயமும் சேர்கின்ற நாள். கார்த்திகையிலிருந்து 21 நாள் ஒவ்வொரு நூலாக எடுத்து வைத்து 21 நூல் சேர்ந்த பிறகு இந்த சதயம் வருகின்ற அன்றைக்கு நகரத்தார் பெருமக்கள் எல்லாம் செட்டிநாட்டு பகுதியிலே பிள்ளையார் நோன்பு என்று கொண்டாடி இழை என்று ஒன்று எடுத்துக்கொள்வார்கள். அதாவது பச்சரிசியோடு வெல்லம் சேர்த்து அதோடு அந்த இலையை அதிலே அந்த நூலையும் வைத்து சுடர் வைத்து அவர்கள் சாப்பிட்டு பிள்ளையார் சன்னதியிலே கும்பிடுவார்கள். பிள்ளையாருக்குரிய பாடல்கள் படிக்க வேண்டும். விநாயகருக்குரிய சிறப்பான நாள் சஷ்டியும் சதைவம் கூடுகின்ற பிள்ளையார் நோன்பு வருகின்ற நாள் மார்கழி 13.
அதற்கு பிறகு மார்கழி 18 வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறந்திருக்கின்ற நாள். வாழ்க்கையிலே நாம் நல்ல பேறு பெற சொர்க்கவாசலுக்கு செல்ல வேண்டுமாம். எனவே அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு, விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று அங்குள்ள சொர்க்கவாசல் திறந்த பின்னாலே அதில் நுழைய வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த தினம்தான் அவல் கொடுத்து குசேலன் குபேரனானான் என்று கூட ஒரு வரலாறு உண்டு. எனவே வாழ்க்கையில் குபேரனாக நாம் வேண்டுமானால், செல்வச் செழிப்போடு வாழ வேண்டுமானால் வைகுண்ட ஏகாதசி அன்று நாம் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். திருமாலையும் திருமகளையும் வழிபடுவது நல்லது. அதற்கு பின்னாலே மார்கழி 22 ஆருத்ரா தரிசனம் வருகின்றது. நடராஜ பெருமானுடைய தரிசனம். இறைவன் காட்சி கொடுக்கின்ற நாளிலே நாம் சென்று இறைவனை வழிபட வேண்டும், நடராஜரையும் வழிபட வேண்டும், பரம்பொருளையும் வழிபட்டு நாம் பாடல்கள் படிக்கின்ற பொழுது சிவபுராணம் பாட வேண்டும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று இறைவனை வாழ்த்தி பாடினால் நாமும் வாழ்வோம், நம்மை சுற்றி இருக்கும் சுற்றத்தார்களும் வாழ்வார்கள். மார்கழி 30ஆம் தேதி அன்றைக்கு போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்வார்கள். எனவே நாம் உபயோகப்படுத்தி பழைய பொருள்கள் இருப்பதையெல்லாம் அன்று அப்புறப்படுத்தி வீட்டிற்கு வெள்ளையடித்து சுத்தப்படுத்தி மறுநாள் பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று போகி பண்டிகை என்று வைத்தார்கள். இப்படிப்பட்ட திருநாட்கள் எல்லாம் வருகின்ற இந்த மார்கழி மாதத்திலே 12 ராசிகளுக்கான பலன்களை எல்லாம் நீங்கள் இப்பொழுது அறிந்து கொள்ளப் போகின்றீர்கள். 12 ராசிகளுக்கான பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலே ராசிநாதன் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். பொதுவாக ராசிநாதன் 2இல் இருந்தாலே வாக்கு, தனம், குடும்பம் என்கின்ற இடத்தில் ராசிநாதன் இருக்கின்ற பொழுது வாக்கு வலிமை ஏற்படும், தனவரவு திருப்திகரமாக இருக்கும், குடும்ப முன்னேற்றம் கூடும் என்பது நியதி. ஆனால் அந்த செவ்வாய் வக்ரமாக இருக்கின்றார். அஷ்டமாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் வக்ர இயக்கம் ஓரளவு நன்மையையும் செய்யலாம் என்றாலும் கூட கொஞ்சம் இந்த மாதத்தில் மனக்குழப்பங்கள் ஏற்படும். அருகில் இருப்பவர்களிடம் நீங்கள் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளலாம். அனுபவஸ்தர்கள், ஆன்மீகவாதிகளிடம் கேட்பது நல்லது. பொதுவாக உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எலும்பு, நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்திலே உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். அதே நேரம் உங்களுடைய ராசிக்கு 10லே சனி இருக்கின்றார். சனி பகவான் பலம் பெற்றிருக்கின்ற பொழுது உங்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். சுயதொழில் செய்பவர்கள் கூட்டு தொழிலிருந்து கூட தனித்து இயங்கலாமா என்று கூட நினைப்பார்கள். விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால் சுப விரயங்களும் ஏற்படும். மார்கழி 3ஆம் தேதி அன்றைக்கு புதன் வக்ர இயக்கத்திற்கு வருகின்றார். உங்களுக்கு 3க்கு அதிபதி வக்ரம் பெறுவதனாலே உடன்பிறப்புகள் வழியில் ஒரு சில தொல்லைகளை சந்திக்க நேரிடும், கவனம் தேவை. மார்கழி 15இல் சுக்கிரன் மகரத்திற்கு வருகின்றார், அது நல்ல நேரம். மார்கழி 24 புதன் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். மார்கழி 29இல் தான் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். மாத கடைசியிலே ராசிநாதன் வக்ரம் பெற்ற பின்னால் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் எல்லாம் வரப்போகின்றது. பொதுவாக புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், பொருளாதாரத்திலே திருப்தி இருக்கும், பாக பிரிவினர்களிடம் சுமூகமாக முடியலாம், சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் மேலும் வளம் பெற வடக்கு நோக்கி அம்பிகையை நீங்கள் வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலே ராசிநாதன் சுக்கிரன் புதனோடும் சூரியனோடும் இணைந்து 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். புதன் மறைந்திருப்பதனாலே மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பார்கள். எனவே பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது என்றாலும் ராசியிலேயே விரையாதிபதி செவ்வாய் இருக்கின்றார். எனவே விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ஒரு சிலர் வாங்கிப்பட்ட சொத்துக்களை விற்க நேரிடலாம். சிலர் கடன் சுமையின் காரணமாக கட்டிய வீட்டை கூட விற்க நேரிடலாம். என்ன இருந்தாலும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். இம்மாத கடைசியில் தான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். அதே நேரத்திலே லாபஸ்தானத்தில் குரு இருப்பதனாலே பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அது நிவர்த்தியாகிவிடும். உங்களுடைய ராசிக்கு புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் இருப்பதனால் பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு பெருமைகள் வந்து சேரலாம். பிள்ளைகளின் கல்யாணம் மற்றும் அவர்களுக்குரிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பது பற்றி நீங்கள் ஏதேனும் முயற்சி எடுத்திருந்தால் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ராசிநாதன் சுக்கிரன் பேச்சுக்கு பின்னாலே, அதாவது மார்கழி 15ற்கு மேல் சுக்கிரன் நல்ல இடத்திற்கு வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது உங்களுக்கு வாகன யோகமும் உண்டு, பயணங்களால் பலன் கிடைக்கும், பக்குவமாக பேசி காரியங்களை எல்லாம் சாதித்துக் கொள்வீர்கள், தொழிலில் கூட வெற்றி நடைபோடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் சிவன் உமாதேவியை வழிபடுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்திலே ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கின்றார். அவர் விரையாதிபதி சுக்கிரனோடும் சகாயஸ்தானாதிபதி சூரியனோடும் இருக்கின்றார். புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் இருக்கின்றது. எனவே நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அஷ்டமத்தில் சனி இருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம். என்ன இருந்தாலும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் கூட ராசிநாதன் சூரியனோடு இணைந்திருப்பதனாலே அரசு வழியில் எதிர்பார்த்த அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டு. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள்.
திருமணம் போன்ற முயற்சிகளிலே இதுவரை இருந்த தாமதங்கள் அகலும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். 10ல் குரு இருப்பதால் பதவியில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். மேலதிகாரிகள் இதுவரை உங்கள் குரலுக்கு செவிசாய்க்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். சலுகைகள் கூட கிடைக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமையப் போகின்றது. இந்த மாதம் மேலும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க சனி பகவானை நீங்கள் சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து வழிபட்டு வருவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே உங்களுடைய முயற்சியில் இருக்கின்ற தடைகள் எல்லாம் அகல வேண்டுமானால் அந்த தடை அகல குரு பார்வை கை கொடுக்கும். அப்படிப்பட்ட குரு சொந்த வீட்டிலிருந்து வக்கர நிவர்த்தியாகி மீனத்திலிருந்து பார்க்கின்றார். குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வையாக வருகின்றது. 5ம் 9ம் மிஞ்சும் பலன் தரும் என்பார்கள். அந்த அளவில் உங்களுக்கு பொருளாதாரத்திலே நிறைவு ஏற்படும். தொழிலில் கூட உங்களுக்கு வெற்றி நடை போடலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. 7ல் சனி இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதனாலே திடீரென உங்களுக்கு குணம் மாறலாம். மனக்குழப்பங்கள் ஏற்படும். அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்கள் அல்லது ஆன்மீகவாதிகளுடைய ஆலோசனைகள் கை கொடுக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். பிடிவாத குணத்தை தளர்த்தி கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கும். மார்கழி மாதம் 15ல் சுக்கிர பயிற்சிக்கு பின்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றது. திருமணத்தடை அகலும். இல்லத்திலே உள்ளவர்களுடைய எண்ணங்களையெல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படவும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படவும் இம்மாதம் இனிய மாதமாக உங்களுக்கு அமையவும் நீங்கள் குரு பகவானை வழிபட வேண்டும். பார்க்கும் குருவை பலப்படுத்த வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று குருவை வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாத தொடக்கத்தில் அஷ்டமத்திலே குரு, அதே நேரத்திலே 6ஆம் இடத்தில் சனி. 6, 8, 12க்கு அதிபதிகள் 6, 8, 12ல் தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் விபரீத ராஜயோகம் என்பார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திறமை மிக்கவர்கள் அருகிலிருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். தொழில் சூடு பிடிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இதுவரை கிடைக்காத இடமாற்றம் இப்பொழுது கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களோடு பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் வந்துவிட்டது. அயல் நாடுகளுக்கு அனுப்புகிறார்களே, நம்மை அனுப்பவில்லையே என்றெல்லாம் நீங்கள் ஆதங்கப்பட்டிருந்தால் அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு நல்ல தகவல் உங்களுக்கு வரலாம். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். பொதுவாக சுப விரயங்கள் அதிகரிக்கும். 8ல் குரு இருக்கின்ற பொழுது இல்லம் கட்டி குடியேறுவது, இல்லம் வாங்குவது அல்லது சொத்துக்கள் வாங்குவது, அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி போன்றவற்றிலெல்லாம் வெற்றி கிடைக்கலாம். செவ்வாய் பலம் வக்கிரமாக இருந்தாலும் 10ல் இருப்பதனாலே தொழில் வெற்றி நடை போடும். தொழிலில் புதிய கிளைத்தொழில்கள் தொடங்கும் வாய்ப்பு கூட உங்களுக்கு உருவாகலாம். அதே நேரத்தில் இம்மாதம் மேலும் இனிய மாதமாக உங்களுக்கு அமைய அனுமனை நீங்கள் வழிபட வேண்டும். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். தடைகளையெல்லாம் அகற்றியும் நல்ல சம்பவங்கள் நடைபெறவும் வழிவகுத்து கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் மாதமாகவே இருக்கின்றது. காரணம், குருவினுடைய சப்தம பார்வை பதிகின்றது. குரு நேரடி பார்வை. எனவே எப்படி கடகத்திற்கு இருக்கிறதோ அதுபோல குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகின்றது. பொதுவாக உங்களுடைய ராசிநாதன் புதன் மாத தொடக்கத்தில் அவர் புதன் சுக்கிரனோடும் சூரியனோடும் இருக்கின்றார். விரையாதிபதி தனாதிபதி இரண்டோடும் இணைந்திருப்பதனாலே விரயத்திற்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். வீட்டில் ஏதேனும் செலவு இருந்தால், ஒரு பெரிய செலவுகள், கல்யாணம் அல்லது கடைதிறப்பு விழா, அப்படி ஏதேனும் உறவினர்களுக்கு கொடுத்து உதவுவது, நூதன பொருட்கள் வாங்குவது, விலையுந்த பொருட்களை வாங்குவது என்றெல்லாம் நீங்கள் திட்டம் தீட்டியிருந்தால் உங்கள் கையில் காசு இல்லையே என்று கவலைப்பட வேண்டியது இல்லை. தேவைக்கேற்ப பணம் தேடி வந்துவிடும். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். புத சுக்கிர யோகமும் இருக்கிறது, புத சூரிய யோகமும் இருக்கின்றது. எனவே புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். இல்லம் கட்டி குடியேறுவது அல்லது சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் போன்றவைகள் கிடைக்கும். பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். செவ்வாய் வக்ர நிவர்த்திக்கு பின்னால் மேலும் நற்பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமைய ராமபிரானையும் சீதா பிராட்டியையும் நீங்கள் வழிபட வேண்டும். ராமபிரான் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஜென்மத்தில் கேது, 7லே ராகு. எனவே காலசர்ப்ப தோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். ஏற்றமும் இறக்கமும் கலந்த சூழ்நிலை உருவாகலாம். அதே நேரத்தில் 8லே செவ்வாயும் இருக்கின்றார். செவ்வாய் வக்கரமாக வேறு இருக்கின்றார். பொதுவாக 2க்கு அதிபதி வக்கரம் பெற்று இருக்கின்ற பொழுது தனவரவில் தடைகள் இருக்கும். பொருளாதாரத்தில் மிக மிக
குறைந்த நிலை ஏற்பட்டு மனக்கவலையை கொடுக்கலாம். கேட்ட இடத்திலும் உதவிகள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கமும் ஒருபுறம் இருக்கின்றது. சனி பேச்சு வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். நாளில் சனி இருக்கின்ற பொழுது வாகனங்களில் செல்லுகின்ற பொழுது கவனமாக செல்ல வேண்டும். வளர்ப்பு பிராணிகளிடமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உறவினர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் கூட அது உங்களுக்கு தீமையாக தெரியலாம். வாங்கிய இடத்தை விற்கிறோமே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்படுவீர்கள். ஏனென்றால் சங்கிலி தொடர்பு மூல கடன் சுமை கூடிக்கொண்டே போகிறதே என்ற கவலையும் உருவாகலாம். என்ன இருந்தாலும் குருவும் 6ல் இருக்கின்றார். 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். எனவே பலரோடும் சண்டை போடும் நிலை அல்லது தானாகவே சச்சரவுகள் வரும் நிலையெல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய மாதம் இது. இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்க வராகி அம்மனை நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்திலேயே குருவினுடைய பரிபூர்ண பார்வை பதிகின்றது. 9ஆம் பார்வையாக பதிகின்றது. முன்னதாக நான் சொன்னது போல 5ம் 9ம் மிஞ்சும் பலன் தரும் என்பார்கள். 9ஆம் பார்வையாக சொந்த வீட்டிலிருந்து குரு பார்ப்பதனாலே பொன்பொருள் சேர்க்கை உண்டு. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். தொழில் கூட லாபம் மிஞ்சும் அளவிற்கு வரப்போகின்றது. எனவே தொழில் வெற்றி நடைபோடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளும் சம்பள உயர்வும் கூட கிடைக்கலாம். உங்களுடைய கோரிக்கைகளை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரம் ராசிநாதன் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருந்தாலும் அவர் உங்கள் ராசியையே இப்பொழுது பார்க்கின்றார். காரகன் தன் பாவத்தை பார்க்கின்ற பொழுது காரகா பாவனாஸ்தி என்று சொல்வார்கள். எனவே அந்த பாவத்திற்கு எந்த தோஷங்களும் கிடையாதாம். எனவே உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பும் இருக்கும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். முன்னேற்றத்தின் முதல் படிக்கு நீங்கள் செல்லப் போகின்றீர்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றிலெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். ஒரு சிலர் கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் சூழ்நிலையும் உண்டாகலாம். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். 2லே புதன் சுக்கிரன் இருப்பதால் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். பொதுவாக வெற்றிகள் அதிகம் கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் விருப்பத்தோடு கும்பிட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். நடராஜர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் குரு சொந்த வீட்டில் சுகஸ்தானத்தில் செஞ்சரிக்கின்றார். 4ல் குரு இருக்கின்ற பொழுது நல்ல காரியங்கள் நடைபெறும். காரணம், சுகஸ்தானம் பலப்படுகின்றது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்த நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் ராசியில் புதன், சுக்கிரன், சூரியன் 3 கிரகங்கள் இருக்கின்றன. புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 9க்கு அதிபதியான சூரியன் 10க்கு அதிபதியான புதனோடு சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுப்பதனாலே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பழக்கத்தால் நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். கேட்ட சலுகைகள் கிடைக்கும். அயல்நாட்டு முயற்சிகளில் கூட அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் 2ல் சனி இருக்கின்றார். 7ரை சனி விலகப் போகின்றது. 7ரை சனி முறையாக வாக்கிய கணித ரீதியான பயிற்சி மார்ச் மாதத்தில் வருகின்றது. அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. அதே நேரத்தில் 2ல் சனி இருந்தாலும் அது பலம் பெற்றிருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். உங்களுடைய அத்தியாவசிய பொருட்கள், அதாவது இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கும் யோகம் உண்டு. விலகிச் சென்ற சொந்தங்கள் கூட விரும்பி வந்து சேருவார்கள். இந்த மாதம் மேலும் இனிய மாதமாக அமைய சூரிய வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. 7ரை சனியில் இப்பொழுது ஜென்மச்சனி நடைபெறுகின்றது. விரையச்சனி முடிந்துவிட்டது. மொத்தம் 7.5 ஆண்டுகளில் முதல் 2.5 ஆண்டு விரையச்சனி, அடுத்த 2.5 ஆண்டு ஜென்மச்சனி, அடுத்த 2.5 ஆண்டு குடும்பச்சனி என்று ஒதுக்கி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதனாலே அது ராசியில் இருக்கின்ற பொழுது பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது என்றாலும் சிறு சிறு கவலைகள், அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம். குறிப்பாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரலாம். கொஞ்சம் கூடுதலாகவே விரயங்கள் ஏற்படும். விரயஸ்தானம் பலப்படுகிறது. எனவே இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முன் வருவீர்கள். நண்பர்களாலும் உங்களுக்கு செலவுகள் வரலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு மாறுதல் கிடைப்பது அரிது. அதே நேரத்தில் குரு 3ல் இருப்பதனாலே உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. 5ல் செவ்வாய் இருப்பதால் பிள்ளைகளால் உங்களுக்கு மேன்மை இருக்கும் என்றாலும் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். அப்படி வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது ஏதேனும் பிள்ளைகளாலும் சில பிரச்சனைகள் வந்து அது நல்ல முடிவுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் உங்கள் மேற்பார்வையில் பிள்ளைகளை நீங்கள் வைத்துக் கொள்வது நல்லது. வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட வேண்டாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஜென்மச்சனி விலகிய பின்னால் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது. பொதுவாக இந்த மாதம் செவ்வாய் வக்ர நிவர்த்திக்கு பின்னால் மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு சுக்கிரன் மார்கழி 15க்கு வருகின்றார். அப்படி சுக்கிரன் 5-10க்கு அதிபதி வருகின்ற பொழுது தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் மேலும் இனிய மாதமாக உங்களுக்கு அமைய விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். குறிப்பாக வடக்கு நோக்கி விநாயகரை நீங்கள் வழிபடுவது நல்லது. விநாயகப் பெருமான் வழிபாடு உங்கள் வெற்றிக்கு வித்திடும்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ராசிக்கு 2லே குரு. வாக்கு, தனம், குடும்பம் என்கிறதை குறிக்கின்ற இடம் 2ஆம் இடம். அங்கு குரு இருக்கின்றார். அது நம் சொந்த வீட்டில் இருக்கின்றார். எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைதூரத்திலிருந்து வரும் தகவல் நல்ல தகவலாக வரலாம். உறவினர் வழியில் கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சனி, 7ரை சனி உங்களுக்கு தொடங்கி இருக்கின்றது. விரயச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் செய்த ஒரு புண்ணியம். தனாதிபதியும் நன்றாக இருக்கிறார், விரையாதிபதியும் நன்றாக இருக்கிறார். ஒவ்வொரு செயல்கள் செய்கின்ற பொழுதும் என்ன விரயம் உங்களுக்கு ஏற்படுகிறதோ அதற்குரிய மூலதனம் முன்னதாகவே உங்களுக்கு வரும் அளவுக்கு கிரகங்கள் சாதகமான நிலையில் இருக்கின்றன. அதே நேரத்தில் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் சகோதர வர்க்கத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். பணிபுரியும் இடத்தில் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. 3ல் ராகு இருக்கின்றார். எனவே முன்னேற்ற பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க சர்ப்பசாந்தி பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்வதோடு பெருமாள் இலக்குமியை வழிபடுவது நல்லது. மீனராசினியர்களே, உங்களுக்கு இந்த மாதம் ஜென்மத்தில் குரு. ஜென்மராசியாக இருந்து ஜென்மராசியிலேயே குரு இருக்கின்ற பொழுது இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் என்று ஏதேனும் ஒரு மாற்றங்கள் வரத்தான் செய்யும். வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கலாம். பொதுவாக ஒரு சிலருக்கு சனியின் பார்வையும் இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபட வேண்டும். 2ல் ராகு இருப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கின்றது. பொதுவாக வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே, படித்து முடித்து எப்படியே இருக்கிறார்களே என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்திருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் உங்களுக்கு வரலாம். ஆனால் ஜென்மத்தில் குரு இருப்பதால் நீங்கள் ஒரு இடத்தில் இருக்கின்ற பொழுது பணி நிமித்தம் காரணமாக அவர்கள் வேறு இடத்தில் பணிபுரிய நேரிடும். 10ஆம் இடத்திலே சுக்கிரன், புதன், சூரியன். புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் இருக்கிறது. 6க்கு அதிபதி 10ல் இருப்பதனாலே உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட பலன்கள் உங்களுக்கு உண்டு. மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பார்கள். கேது 8லிருந்து 2ல் ராகு இருப்பதால் உங்களுக்கும் சப்ப கிரகத்தின் ஆதிக்கம் கூடுதலாகவே இருக்கிறது. எனவே ஏற்றமும் இறக்கமும் கலந்த சூழ்நிலை உருவாகும். மார்கழி 15 சுக்கிர பெயர்ச்சி வருகின்ற பொழுது மகரத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற பொழுது பொன்பொருள் சேர்க்கை உண்டு. புதிய வாகனங்கள் வாங்க நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். தனாதிபதியாகவும் 9க்கு அதிபதியாகவும் விளங்கும் செவ்வாய் மாதத்தில் தொடக்கத்தில் வக்கிரத்தில் இருக்கின்றார். மாத கடைசியில் மார்கழி 29ல் தான் வக்கிர நிவர்த்தி ஆகின்றார். எனவே மாத கடைசி வக்கிர நிவர்த்திக்கு பின்னால் பொருளாதாரத்தில் மிகுந்த மேம்பாடு உண்டு. சேமிக்க இயலும். கரைந்த சேமிப்புகளை பிறகு ஈடுகட்டுவீர்கள். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு நன்மைகளை செய்யும் மாதம் என்றே கருதலாம். இன்னும் நன்மைகளை செய்ய நீங்கள் துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா விதங்களிலும் நற்பலன்கள் கிடைக்க எனது இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.